அன்புக்குரியவர்களே, தைப்பொங்கல் தை 1 அன்று தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. அவ்விழாவை கொண்டாட நாம் இங்கு குழுமியுள்ளோம். செய்நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை என்பதற்கேற்ப உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா. பொங்கல் விழாவென்று உழவர்கள் நிலத்தை வளப்படுத்தி தங்களுக்கு வாழ்வளித்த படைப்பின் இறைவனுக்கு அறுவடையின் முதற்கனியை அளித்து நன்றி பலி செலுத்துகின்றனர். பொங்கல் விழா உழவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களது உழைப்பின் பயனை தூய்க்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பெரும் விழா. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல். நாளைய வாழ்க்கை எனும் புது பானையில் புதிய எண்ணங்கள், புதிய முயற்சிகள், புதிய நண்பர்கள், புதிய நம்பிக்கைகள், புதிய திட்டங்களை சேர்த்திடுவோம். சோர்வினை செயல்கள் எனும் தீயை மூட்டி உடனிருப்போரின் ஆதரவு எனும் உலவை சத்தத்தில் பொங்கட்டும் புது வாழ்வு. பொங்கும் பொங்கல் நோயில்லா வாழ்க்கையையும் நிறைந்த செல்வமும் நம் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று அன்புடனும் பாசத்துடனும் வாழ இனிய இந்த தை திருநாளில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வருகை பாடலுக்கு எழுந்து நிற்போம். இத்திருப்பலியில் இணைவோம். வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் வழி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியை நிறைவேற்ற நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். இறை குலமே நீங்களும் வருக, இறை குலமே நீங்களும் வருக. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியில் பங்கேற்க நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். இறை மக்களே நீங்களும் வருக, இறை ஆசீர் பெற்றிடவே வருக. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவம்
தந்திடும் பலியிடு. மூவுரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவுரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியில் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறைசிவில் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் நிறைவேற்றுகிற இந்த பலியில் எல்லா உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். உழவு தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுடைய எல்லா தேவைகளை சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக நமது பங்கிலே, இன்னும் சிறப்பாக நமது ஊரிலே உழவு தொழில் செய்து கொண்டிருக்கிற அனைவரையும், அனைத்து மக்களையும் கடவுளிடம் ஒப்படைப்போம். கால்நடைகள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த பலியிலே நமக்காக கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிற அருள் தந்தை பிரான்சிஸ்காகவும், நமது மண்ணின் மைந்தர்கள் எல்லாருக்காகவும், அவர்களுடைய தேவைகளுக்காக, நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காக ஜெபிப்போம். மண்ணின் மகள்கள் அருள் சகோதரிகளை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே பெர்க்மான்ஸ் கப்ரியல் மேரி, நிக்கோலாஸ் மரிய வாக்கிய தாய், இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள் ஜெய்சன் ஜெனிஃபர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், இன்று 18வது பிறந்தநாளை கொண்டாடுகிற மகன் ஜெய்சன், 16வது பிறந்தநாளை கொண்டாடுகிற மகள் ஜெனிஃபர், இருவருக்கும் கடவுள் நிறைந்த ஆசிரமத்தை கொடுக்கும்படியாக, துணையாக இருக்கும்படியாக அருள் சகோதரர் அல்ஃபோன்ஸ், அருள் தந்தை பெஞ்சமின், அருள் சகோதரி அன்பரசி இவர்களுடைய இறைப்பணி சிறக்க, குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக திருப்பலியில் ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் யாரும் நேர்ந்த ஆன்மாக்களுடைய இலைப்பாந்தலுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். நிக்கோலாஸ், விஜய் இவர்கள் குடும்ப நலனுக்காக, பிள்ளைகள் பரத், அபிராமி, செல்வகுமார், நந்தினி இவர்கள் ஞானத்திலும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க, கால்நடைகள் விவசாயம் சிறப்படைய, குடும்பத்தில் இறையாசிர் கிடைக்கும்படியாக, குடும்பத்தில் மறித்த ரீகன் அவருடைய 56வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையிலை பார்த்தலுக்காகவும், மேலும் குடும்பத்தில் மறித்த ராயம்மாள், ராயப்பன், பாக்கியதாய், அந்தோணி, ஜெயா, செசிலியா, உஷா, லூர்தம்மாள், இன்னாசி இவருடைய ஆண்மைத்திரை பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். பெர்க்மான் செல்வி குடும்பத்திற்கு கடவுள் புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக, மகன் ரூபன், முத்துலட்சுமி, பேரன் ஜெனிஸ் குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தில் மறித்த ரீகனுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று அவருடைய ஆண்மையை பார்ப்பதற்காக ஜெபிக்கிறார்கள். பாண்டியன், பிரசன்னா குடும்ப நலனுக்காக, பிள்ளைகள் குருஸ், பிரவீன் உடல் நலத்திற்காகவும், படிப்பில் குருஷ் உடல் நலத்திற்காக செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தில் மறித்த வெள்ளத்தாய், எலிசபெத், தாமரை, கவிதா ஆகியோருடைய ஆண்மையை பார்ப்பதற்காக ஜெபிக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களோடு சேர்த்து நம்முடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். கடவுள் அனைவருடைய தேவைகளை ஆசீர்வதிக்கவும், இந்த பொங்கல் பொங்குவது போல நம்முடைய மகிழ்ச்சி, சமாதானம், குடும்பத்தில் ஆசீர்வாதம் பொங்கும்படியாக வழியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை திருமகன் இயேசுவின் இனிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி, பழையன மடிந்து புதியன மலர்ந்து தீமைகள் ஒழிந்து நன்மைகள் பெருக என்று தை திருநாளில் நலமும் வளமும் பெருகி இறையாசிரை நிறைவாக பெற்று வாழ வாழ்த்துகிறோம். கிறிஸ்து விண்ணக தந்தையின் தலைப்பேரான மகன். ஆகவே மோசே சட்டப்படி மரியா தன் தலைப்பேரான இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். பழைய ஏற்பாட்டில் அறுவடை நாளன்று முதற்கனியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட கதிர்கள் 50ஆம் நாள் அப்ப காணிக்கையாக அளிக்கப்பட்டன. இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னையே தாரை வார்த்து தகன பலியாக இந்த தரணியில் உயிர் நீத்து
விலையில்லா காணிக்கையாக்கினார். திருச்சபையில் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் முதற்கனியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றனர். ஆகவே ஒவ்வொரு அறுவடை விழாவும் அல்லது முதற்கனி விழாவும் நாம் பெற்ற திருமுழுக்கை நமக்கு நினைவூட்டுகிறது. பொங்கல் விழா அறுவடையின் முதற்கனியை இறைவனுக்கு படைக்கும் விழா. இவ்விழா கிறிஸ்தவனின் திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து உயிர்த்தெழுதலில் அவரது நம்பிக்கையும் உறுதிப்படுத்தி விண்ணுலக வாழ்வை இம்மண்ணுலகில் முன் சுவையாக அனுபவிக்க உதவுகிறது. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றித்து இறைவன் நமக்கு அளித்துள்ள அருண்கொடைகள் அனைத்திற்கும் நன்றி கூறுவோம். இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்நாளிலே இந்த திருப்பலியானது ஒரு நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இயற்கைக்கு நாம் மிக நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக காலங்களுக்காகவே நாம் நன்றி பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தினை தந்திருக்கின்றார். இயற்கையின் வழியாக நல்லதொரு மழையினையும் தந்து நம் நாட்டிற்காகவும் இந்த கிராமத்திற்காகவும் நல்லதொரு விளைச்சலை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையிலேயே நாம் நன்றி பலியை ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய விவசாயத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்நாளிலே சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிகின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர்.
உலகின் பாவம் போக்குபவா, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க நீ செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள நீர் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. அறுவடை காலம் இறையழிப்பிற்கின் அருங்குறி. ஆகவே நல்ல விளைச்சலை நல்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அறுவடையின் முதற்கனியாகிய கதிர்க்கட்டை இறைவனுக்கு காணிக்கையாக அளித்தனர் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 7 முதல் 18 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களை பார்த்து கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும்போது அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும். உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்கு நீரை புறப்படச் செய்தவர்.
உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாய் இருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயற்கையின் அதிசயம் அது இறைவனின் கலைநயம். இயற்கையின் அதிசயம் அது இறைவனின் கலைநயம். உலகொரு ஓவியம் நாம் அபிநய காவியம். எனவே பாடுங்கள், இறைவனை போற்றுங்கள். இயற்கையின் அதிசயம் அது இறைவனின் கலைநயம். தூரத்து மேக கூட்டங்கள் தூரல் போட்டு பாடுங்கள். தாகம் கொண்ட ஓடைகள் தாளம் போட்டு வாருங்கள். விந்தைகள் செய்யும் இறைவனின் அருளை சிந்தையில் நிறுத்தி தினம் தொழுவோம். கண்ணில் காணும் காட்சிகள் எல்லாம் கடவுளின் கருணை காவியம். விந்தைகள் செய்யும் இறைவனின் அருளை சிந்தையில் நிறுத்தி தினம் தொழுவோம். கண்ணில் காணும் காட்சிகள் எல்லாம் கடவுளின் கருணை காவியம். எனவே பாடுங்கள், இறைவனை போற்றுங்கள். இயற்கையின் அதிசயம் அது இறைவனின் கலைநயம். இயற்கையின் அதிசயம் அது இறைவனின் கலைநயம். கானத்து குயிலின் கீதங்கள் காற்றில் தவழ்ந்து வாருங்கள். பச்சை வண்ண சோலைகள் பாக்கள் பாடி வாருங்கள். விந்தைகள் செய்யும் இறைவனின் அருளை சிந்தையில் ஏற்றி தினம் தொழுவோம். கண்ணில் காணும் காட்சிகள் எல்லாம் கடவுளின் கருணை காவியம். விந்தைகள் செய்யும் இறைவனின் அருளை சிந்தையில் ஏற்றி தினம் தொழுவோம். கண்ணில் காணும் காட்சிகள் எல்லாம் கடவுளின் கருணை காவியம். எனவே பாடுங்கள், இறைவனை போற்றுங்கள். இயற்கையின் அதிசயம் அது இறைவனின் கலைநயம். இயற்கையின் அதிசயம் அது இறைவனின் கலைநயம். இரண்டாம் வாசகம். செல்வர்களாய் இருப்பவர்கள் நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைத்தலாகாது. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவனின் உயிருள்ள இறைத்திரு வசனங்கள் 6-11 மற்றும் 17-19 முடிய. அன்பிற்குரியவரே, இறைப்பற்று பெறும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மனநிறைவு உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்தது இல்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கின்றார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய
பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கின்றார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு. அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்கு உள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கு என்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 15 முதல் 21 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நமது மண்ணின் மைந்த பிரான்சிஸ் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் இனிய பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கரவொலிப்பு தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, பொங்கல் திருவிழா
நன்றியின் திருவிழா, மகிழ்வின் திருவிழா, உறவின் திருவிழா என்று சொல்லி பல விதங்களில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கலாம். இது உறவின் திருவிழா, உணர்வின் திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம். இனி இவர்களே, பொங்கல் திருநாள் எத்தனை நாள் கொண்டாடுறோம்? கூட்டத்தில் 4 நாள் கொண்டாடுறோம். இன்னைக்கு படைப்புகளுக்கு நன்றி சொல்கிறோம், நாளைக்கு கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிறோம், அடுத்த நாள் சாமிக்கு நன்றி சொல்லல, காணும் பொங்கல், உறவுகளுக்கு நன்றி சொல்கிறோம். அப்படித்தானா? 4 நாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது இவர்களே, அப்போ எவ்வளவு ஒரு அற்புதமான விழான்னு பாருங்க. பங்கு கோயில் திருவிழா 10 நாள் கொண்டாடுவோம், ஆனால் திருநாள்லாம் சப்பரம் தூக்குறது மட்டும்தான். அப்படிதானா? அடுத்த நாள் காலையில் முடிஞ்சிடும், சப்பரம் தூக்குறது தான், அடுத்த நாள் சப்பரம் தான். அப்போ பங்கு கோயில் திருவிழா 10 நாள், 9 நாட்கள் கொண்டாடிட்டு ஒரு நாள் தான் திருவிழாவாக கொண்டாடுறோம். ஆனால் தமிழர் திருநாள் பாருங்க, 4 நாட்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு யாரெல்லாம் தேவைப்படுகிறார்களோ எல்லாரையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இவர் அவர் அல்லது இது அது அப்படிலாம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்திற்கும் தனித்தனியா, ஒட்டுமொத்தமா அல்ல. இனி இவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. முதல்ல நான் வாழ்வதற்கு எது காரணமாக இருக்கிறது? இந்த சூழ்நிலை, நான் வாழ்கிற வாழிடம், இயற்கை எனக்கு உறுதுணையாக இருக்கிறது. மண், மழை, தண்ணீர் எல்லாமே எனக்கு உதவியாக இருக்கிறது. இந்த இயற்கைக்கும் எனக்கும் என்ன பெரிய தொடர்பு என்று சொல்லி பல நேரங்களும் நான் நினைத்திருக்கலாம். மரம் மாதிரி நிற்கிற பாரு அப்படின்னு எத்தனையோ பேர் திட்டிருப்போம். அப்படித்தானே? மரத்துக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? அதனால் மரத்தை நம்ம அக்ரீனியாக பார்ப்போம். ஆனால் நம் வாழ்வதற்கு இந்த மரம் தான் காற்று கொடுக்கிறது. அந்த மரத்திலிருந்து சேமிக்கப்படுகிற அந்த உணவை போல நாம் என்ன செய்கிறோம்? மண்ணில் இருந்து உணவை சேகரித்து கொள்கிறோம். அப்போ இந்த இயற்கை நமக்கு உழைக்க கற்றுத்தருகிறது, உணர கற்றுத்தருகிறது, வாழ கற்றுக் கொடுக்கிறது. இயற்கையில் இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? உழவை கற்றுக்கொண்டு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த இயற்கை எனக்கு வாழ்வு கொடுக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் முதலில் நன்றி சொல்லுவேன். அதற்கு அடுத்து மாடு மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுகிற அந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா அது இல்லைன்னா உழவு செய்ய முடியாது. இப்போ டிராக்டரை பற்றி அடிக்கிறோம், அப்படித்தானா? ஆனாலும் மாட்டு உரம் மாதிரி ஒரு நல்ல உரம் கிடையாது. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க கால்நடைகளுக்கு கெடை போடுவாங்க. நம்ம ஊரில் பார்த்துருக்கேன் தெரியல, கெடை போடுறது பழக்கம் தெரியுமா? கெடை போடுறது அப்படின்னா, இவங்க வயலில் விளைச்சலே இல்லை அப்படின்னா, நான் ஒரு ஆட்டு மந்தை வச்சுருக்கிறவர்கிட்ட நிச்சயம் பேரம் பேசுவேன். அவங்க நினச்சிவாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் என்னுடைய வயலில் அங்கங்கே ஒவ்வொரு நாளும் காலையில் மேய்ச்சலை கூப்பிட்டு போவாங்க, சாயந்தரம் அவங்க நினச்சிவாங்க ஒரு வயலில் ஒரு கெடை மாதிரி போட்டு பட்டி அடித்து உள்ள தங்க வச்சுருவாங்க. அந்த மாடு போடுகிற உரம், அந்த சிறுநீர் எல்லாமே எனக்கு நிச்சயம் அது உரமாக மாறும். அப்புறம் மண்ணே நிச்சயம் பொண்ணாக மாறிடும். அது கெடை போடுறது. அப்போ கால்நடைகள் எல்லாமே அவற்றினுடைய கழிவுகள் கூட நமக்கு ஒரு நல்ல உரமாக வருகிறது, மண்ணை பதமாக்குகிறது, பொன்னாக மாற்றுகிறது. எனவே கால்நடைகளுக்கு என்று தனியாக சிறப்பித்து ஒரு கொண்டாட்டம். அன்னைக்கு ஆட்டம் பாட்டம் தான். கால்நடைகளை அடக்குதல் அப்படிங்கிறது என்ன, எதனுடைய அடையாளம்னா நல்ல கால்நடைகளை தெரிவு செய்வது, வீரமான கால்நடைகளை தெரிவு செய்வதற்கு தான் அந்த மாட்டை அடக்கிற போட்டிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது மாதிரி கால்நடைகளுக்கு என்று ஒரு தனி விழாவே எடுத்து அவர்களை கொண்டாடி குளிப்பாட்டி கரும்பு கட்டி சாப்பாடு போட்டு அதுக்கு சந்தோஷமா நாம் எப்படி ஒரு விழாவை கொண்டாடுவோமோ அதுபோல மாடுகள் கொண்டாடுவதற்கு நம்ம செய்கிறோம், கால்நடைகள் கொண்டாடுவதற்கு நம்ம உதவி செய்கிறோம். அடுத்த நாள் காணும் பொங்கல். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ மற்றவங்களை போய் பார்க்கறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, சந்திக்கிறது. ஆனால் இதனுடைய தொடக்க கால நிகழ்வை பார்ப்பீங்கன்னா, ஒரு நிலக்கிழார் என்ன செய்வார் அப்படின்னா, தனக்கு கீழ் வேலை செய்கிற எல்லா பணியாளர்களையும் அவர் தேடி சென்று, அவங்க வீடு எப்படி இருந்தாலும் சரி, குடிசையாக இருக்கலாம் அல்லது எங்கட ஒரு சாதாரண இடத்துல ஒடுங்கி இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் நிலக்கிழார் என்ன செய்வார்? தன்னிடம் வேலை செய்கிறவரை அவர் தேடி சென்று அந்த குடும்பத்திற்கு தேவையான அரிசிகள், அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை கொடுப்பார். எனவே எவர் ஒருவரால் பயன் பெற்று கொண்டிருக்கிறாரோ அவர் தனக்கு உதவி செய்கிற, தனக்காக உழைக்கிற மனிதர்களை தேடி சென்று அவர்களுக்கான தேவையை அவர் கொடுத்தல். அதுதான் காணும் பொங்கல். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதில்ல. இப்போ நிறைய பேர் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூர் போவாங்க. இன்னைக்கு எங்கே பீச்சுக்கு போகிறது, படத்துக்கு போகிறது, இப்போ காணும் பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தான் நடக்கும் அதிகமாக. ஆனால் காணும் பொங்கல் என்பது நான் யாரிடமிருந்து பயன் பெற்றேனோ நான் பயன் பெற்றவர்களை நான் தேடி சென்று அவர்களுக்கு என்னாலான உதவி செய்வது, அவர்களுக்கு நன்றி சொல்வது. அப்போ இப்படியாக மனிதரோடு, கால்நடைகளோடு, இயற்கையோடு ஒன்றாக உறவு பாராட்டுகிற ஒரு அற்புதமான திருநாள் தான் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளிலே நமக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செல்வந்தன்
தன்னுடைய விளைச்சலை கண்டு மகிழ்கிறான், அவன் தனக்காக சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான், அவன் அழிந்து போகிறான் என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இனி இவர்களே, அவன் செல்வந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை விவசாயி என்றோ அவனை உழவன் என்றோ குறிப்பிடவில்லை. ஏன் அவன் உழவனாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால், ஒரு உழவன் ஒருபோதும் எல்லாவற்றையும் சேகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பவே மாட்டான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விதை நெல் இப்போ பெருசாக நம்ம விதை நெல் வைக்கிறது இல்லை, அப்படி தானே? இப்போ அப்பப்போ நெல்லை வாங்கி என்ன செய்கிறோம், விதைத்து விடுவோம். ஆனால் ஒரு காலத்தில் விதை நெல்லுன்னு வச்சுருப்போம். நாம் அறுத்த நெல்லிலே நல்ல இதை பார்த்து நிச்சயமோம் ஒரு மூட்டையிலையோ அல்லது நமக்கு அடுத்த ஆண்டுக்கு எவ்வளவு நெல் தேவைப்படுமோ அதை எடுத்து நிச்சயமோ ஓரமாக வச்சுருப்போம். அது விதைக்காக மட்டும்தான். எவ்வளவு பசி கொடுமை இருந்தாலும் ஒருபோதும் அந்த விதை நெல்லை எடுத்து நிச்சய மாட்டோம், சமைக்க மாட்டோம். அது விதைக்காக. அடுத்த ஆண்டு வரைக்கும் நம்ம வாழ்வோமோ வாழ மாட்டோமோங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தால் கூட உழவன் ஒருபோதும் அந்த விதை நெல் எடுக்க மாட்டான். ஏன்னா அது அவனுக்காக மட்டும் உணவானது அல்ல. அதை விதைக்கிற பொழுது ஏராளமான மக்களும் அதில் உண்பார்கள். எனவே தான் விதை நெல் எடுத்து நிச்சயவாங்க பறன் மேலே போட்டு தனியாக வச்சுருப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, அல்ல குதிரை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த விதை நெல் என்பது மற்றவருக்காக. இது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு விவசாயி அல்லது ஒரு உழவன் என்பவன் தனக்காக ஒருபோதும் சேமித்துக் கொள்கிறவன் அல்ல, அவன் மற்றவருக்காக வாழக்கூடியவன். எந்த உழவனும் பெரும்பாலும் பெரிய பணக்காரராக மாறுறதில்லை, கஷ்டப்படுகிறவராக தான் எல்லா காலத்திலும் இருப்பாங்க. ஆனாலும் கூட ஒருபோதும் அவர்கள் உழவை விட்டு விடுவதில்லை. ஏன்னா அது அவங்க சாப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அவர்கள் மட்டும் உண்பதற்காக அல்ல, மற்றவர்களும் அதில் உண்கிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியை அது கொடுக்கிறது. அப்போ எப்பொழுதுமே செல்வத்தை சேர்த்து கொள்பவர்கள் அல்ல, தாங்கள் சேகரித்தவற்றை பகிர்ந்து கொடுப்பவர்கள் உழவர்கள். அதனால்தான் இத்தனை நாட்கள் நாம் விழா கொண்டாடுறோம். இயற்கைக்காக, கால்நடைக்காக, மனிதர்களுக்காக என்று சொல்லி பிரித்து பார்ப்பதை, தனித்தனியாக கொண்டாடுவதே அவர்களுடைய பகிர்வின் அடையாளம் தான். நம்ம ஒரே நாள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு நாள் கொண்டாட்டம், இது பொங்கல் இல்லை, மற்ற வினாக்களுக்கு ஒரு நாள் கொண்டாடுறோம்னா அதே நமக்கு போதும்னு ஆயிருக்கு. கல்யாணத்தை 7 நாள் கொண்டாடுவீங்களா? ஒரு காலத்தில் உறவினர்களை ஒரு வாரம் வந்து தங்கி நல்லா இருந்துட்டு போனாங்க. அதை நம்ம நிப்பாட்டிட்டோம், ஒரே நாளோடு நிப்பாட்டிட்டோம். ஏன்? 7 நாள் செலவழிக்க யார்கிட்ட காசு இருக்குது? ஒரு நாள் நீங்கள் வாங்க, சாப்பிடுங்க, போங்க, அவ்வளோதான். மொய் எழுதானன்னா திருப்பி அவங்ககிட்ட நம்ம போக மாட்டோம், அவ்வளோதான். மொய்யோடு நிப்பாட்டிக்கிட்டோம், ஒரு நாள் கூத்தோடு நிப்பாட்டிக்கிட்டோம். ஆனால் இது அப்படியே இல்லை, 4 நாள் கொண்டாடுறோம். நம்மகிட்ட வளமை இருக்கிறதா, செல்வங்கள் இருக்கிறதா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் 4 நாள் கொண்டாட்டத்தையும் 4 நாள் கொண்டாடுவோம். ஏனென்று சொன்னால் இது உறவின் விழா. அப்போ இந்த பொங்கல் தருகிற இந்த உறவின் விழாவை நம் மனதில் கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ விழாவும் கிறிஸ்தவ நம்பிக்கையும். எல்லாரும் இணைந்து வாழ்வதுதான் நம்முடைய சமயத்தினுடைய, நம்முடைய கடவுள் தருகிற படிப்பினைகளின் அடிப்படையாக இருக்கிறது. எனவே இந்த பொங்கல் விழா நமது விழா, தமிழருடைய விழா, நம் மண்ணின் விழா. இதில் நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். இந்த மகிழ்ச்சியை எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்போம். ஒரு வார்த்தையால், ஒரு புன்சிரிப்பால், ஒரு பார்வையால், இந்த மகிழ்ச்சியை அனைவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து கடவுள் இதே பாதுகாப்பை, இதே ஆசீர்வாதத்தை தரும்படியாக வழியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நம்முடைய ஜெபங்களையும் கருத்துக்களையும் நம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. எம்மை படைத்து பராமரிக்கும் பரம்பொருளே இறைவா, நீர் எங்களுக்கு கொடையாக தந்த இயற்கைக்காகவும் அதன் பலன்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த வளமிக்க இயற்கையை நாங்கள் பாதுகாத்து எம் பின்வரும் சந்ததியினரும் அதன் பலன்களை பெறும் வண்ணம் வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சேற்றில் பதித்தை வெயில் மழை பாராமல் எப்போது விளைநிலங்களில் பணிபுரியும் எமது விவசாய நண்பர்களுக்காக மன்றாடுகின்றோம். தங்களின் உடல் உழைப்பின் பலனை நிறைவாக பெற்று பஞ்சம், பசி, கடன், நோய் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற்று நிறைவோடு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விவசாய வளமிக்க எம் நாட்டை ஆளும் அதிகார வர்க்கத்தினருக்காக மன்றாடுகின்றோம். தங்கள் சுயநலத்தை மறந்து ஏழை எளிய விவசாய பெருமக்களின் வாழ்வு வளம் பெற விவசாய தொழிலில் சிறக்க சட்ட திட்டங்களை இயற்றி செயல்படுத்தும் மன
திட்டத்தினை அவர்களுக்கு அளித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கை சீற்றம், பெய்த பருவமழை, விவசாய பொருட்களின் விலையேற்றம், உலகமயமான சந்தை, பொருளாதாரம் போன்ற தீய சக்திகளின் கோர பிடியில் சிக்கி தவிக்கும் விவசாயிகள் உமது அருள் துணையோடு நியாயமான தொழில் முறைகளை பின்பற்றி உழைக்கவும் அவர்கள் வாழ்வு ஏற்றம் காணவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொங்கல் விழா வழிபாட்டில் கலந்து கொள்ளும் நாங்கள் அனைவரும் விவசாய மக்களையும் அவர்களின் உழைப்பையும் மதித்து சுயநல உணர்வோடு உணவுப் பொருட்களை பதுக்காமல் நல்மனத்தோடு அவற்றை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் தாராள மனத்தை எமக்கு தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக இருந்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் படைத்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி பலியை ஒப்புக் கொடுப்போம். இது நம் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்து நம்முடைய கையிலே ஒப்படைத்து இந்த நிலங்களை பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தை நம் ஒவ்வொருவரிடம் ஒப்படைத்தார் நம் ஆண்டவராகிய கடவுள். அவருக்கு நாம் என்ன செய்தோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக விவசாய மக்களாகிய நாம் அனைவரும் விவசாயத்தை நாம் பேணி பாதுகாத்து இந்த நிலங்களையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக அவருடைய சக்தியும் வல்லமையும் தூய ஆவியானவரின் அருளால் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஜெபிப்போம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இரக்கமுள்ளவராகவும் ஒரு பணிவுள்ளவராகவுமே இருக்கின்றார். இதோ நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவாம், உமது திராவையின் இறைப்பற்றுள்ள மன்றாடுகளுக்கு நீர் செவி சாய்த்தரலும். பரிவிரக்கத்தின் காரண நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற நீர் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உனக்கு நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கு நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியனை நான் தருகின்றேன், பலியனை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கு நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனியது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனியது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்தது தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உடல் பொருள் ஆவி உனக்காக
உவப்புடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன். பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரர்கள், இதமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடந்த நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியாரும். நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்கள் வளம் பெற நீர் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஆக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே, தூயவரே நம் இறைவன் தூயவரே.
உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுகள் உளம் கழிந்து தம்மை கையெழுத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று உமக்கு ஊழியம் புரிய தந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஒளியைச் சேரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை,
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமதுராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது துளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நீர் எங்களுக்கு அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வம் வாழும் பூமி இது, இத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, இத்தனை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை என்று காணாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, இத்துணை அழகு இது. பரந்து விரிந்த உலகம் படைத்தவன் அன்பு இதயம், உயர்ந்து விரிந்த வானம் படர்ந்த அவர் மனம் கோரும். எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும், பொங்கிடும் நீரின் ஊற்றும், மின்னிடும் மீன்களும் ஒளி தரும் கதிரும், மின்னலும் தன்னொளி நிலவும். என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு, என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு. இயற்கையை அருகு, இன்பம் அள்ளி பருகு. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. நிறைந்த
இன்பம் அள்ளி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது உலகே கண்கள் திறவாயோ உவகை என்று காணாயோ என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது நாளிலே காலையிலே வெகு சீக்கிரமாக எழுந்திருந்து அன்பிய பொங்கல் வைத்து அன்பியமாக இணைந்து நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கும் இதுக்கு உதவி செய்த ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வழக்கம் போல எல்லா நிகழ்விற்கும் நமக்கு உதவி செய்கிற அருள் சகோதரிகள் பீடத்தை அழகாக தயார் செய்தலில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் கடவுளை எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அதோடு இணைந்து நம்முடைய பாசத்திற்குரிய உபதேசியார் ஆரோக்கியம் அவர்கள் மைக் செட் ரெடி பண்ணுறது, பீடத்தை ரெடி பண்ணுறது என்று சொல்லி எல்லா விஷயத்திலும் திருநிகழ்வுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறார். எனவே நம்முடைய உபதேசியார் அவர்களுக்கும் பீடச்சாரர்களுக்கும் பாடக்குறைவினருக்கும் நம்முடைய நன்றிகளை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இனிவர்கள் இந்த நாளில் திருப்பலி நமக்கு நிறைவேற்றி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பவர் நமது மண்ணின் மைந்தர் அருள் தந்தை பிரான்சிஸ் குமார் அவர்கள் இந்த நாளில் வந்திருப்பது உண்மையில் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. தமிழ் புத்தாண்டிலே தமிழர் திருநாளிலே நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கும் கடவுள் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலத்தின் கனிகளில் இருந்து சேகரித்தவற்றை திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிரிக்காக அனைவரும் தலை வணங்குவோம். எல்லாமல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் இந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. ஆமென். அவர் உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ள செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. ஆமென். இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பெற்றே பெறுவீர்களாக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனின் அன்பிலும் நமது பாதுகாவலர் துணையிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி.
உவர் நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி.